வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று உயிர்த்த ஞாயிறு. பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான அறிக்கை சிஐடியிடம். தாக்குதலின் சூத்திரதாரியை அம்பலப்படுத்தினார் மைத்ரி. வன்முறையற்ற சமூகத்தை கட்டியெழுப்புவதே இலக்கு, பிரதமர் தெரிவிப்பு. தேர்தலுக்கு லஞ்சம் வழங்குவதாக சுமந்திரன் குற்றச்சாட்டு, ஜனாதிபதி மறுப்பு. புதிய உலகம் கண்டுபிடிப்பு. விறுவிறுப்பாகும் IPL தொடர். தொடர்பென உள்நாட்டு செய்திகள். கிறிஸ்தவ மக்களால் இன்று உயிர்த்த ஞாயிறு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் இன்று உயிர்த்த ஞாயிறு தினத்தை அனுஷ்டிக்கின்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதை குறிக்கும் தினமாக இந்த உயிர்த்த ஞாயிறு கிறிஸ்தவர்களினால் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் பலஸ்தீனில் வாழ்ந்து இறையாட்சி பற்றி மக்களுக்கு போதித்து சிறையில் அறையுண்டு இறந்த இயேசு கிறிஸ்து 3 நாட்களின் பின் கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்தார். நியாயமும் சத்தியமும் என்றும் மரிப்பதில்லை என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகவே இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு அமைந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலம் மனிதர்களுக்கு புது வாழ்வு கிடைத்ததுடன் பேரின்பத்திற்கான வழியும் திறக்கப்பட்டதாக கிறிஸ்தவ மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். இந்நாளில் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் துன்பம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதுடன் 40 நாள் தவக்காலம் உயிர்த்த ஞாயிறான இன்று முறிவடைகிறது. இன்றைய நன்னாளில் கிறிஸ்தவ மக்கள் தேவாலயங்களுக்கு சென்று விசேட வழிபாடுகளில் ஈடுபடுவது பண்டைய காலம் தொட்டு பின்பற்றப்படும் மரபு ரீதியான செயற்பாடாகும். இதற்கிடையில் நேற்று இரவு நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு ஆராதனைகள் இடம்பெற்றன. கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கலந்து கொண்ட விசேட ஆராதனை நேற்று இரவு கொட்டாஞ்சேனை புனித லூசியா பேராலயத்தில் நடைபெற்றது. அத்துடன் இன்றும் நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் ஆராதனைகள் இடம்பெறவுள்ளன. இதற்கிடையில் கத்தோலிக்க மற்றும் பிற கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டு நாளையுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி நடந்த இந்த தாக்குதலில் 273 பேர் கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதற்கிடையில் புனித வெள்ளியான கடந்த 18ஆம் திகதி முதல் நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்கள் மற்றும் அவற்றின் சுற்றுப்புறங்களிலும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். உரிமை வாழ்விக்கும், பாவத்திலிருந்து விடுதலை வாழ்விக்கும், இருளில் இருந்து மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் துணைத்து நட்பை அறிவிப்பதாக இத்திருவிழை சிறப்புடன் தொடங்கியுள்ளதாம். இயேசுவின் உயிர்ப்பு சாவின் மேல் வாழ்வு பெற்றுக்கொண்ட வெற்றியை எடுத்து காட்டுவதாக மன்னார் மாவட்ட ஆயர் பேரருட் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார்.
உயிர்ப்பு விழா என்பது கிறிஸ்தவர்களுக்கு, கத்தோலிக்கர்களுக்கு ஒரு முக்கிய மாபெரும் உன்னத விழாவாகும். எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை இந்த உயிர்ப்பே. புனித சின்னப்பர் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்களுடைய விசுவாசம் வீண் என்று. ஆகவே எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை இந்த உயிர்ப்பே. ஆகவே இந்த உயிர்ப்பை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த உயிர்ப்பு எங்களுக்கு தருகின்ற செய்தி ஒரு வெற்றியாகும். உலக வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், சந்திக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்ற நம்பிக்கையையும் வெற்றியையும் எங்களுக்கு தருகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை சிஐடியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவின்படி ஏப்ரல் 21 தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை மேலதிக விசாரணைகளுக்காக ஜனாதிபதியின் செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் சமர்ப்பித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி IS இயக்கம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் இவர்கள்தான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி IS இயக்கம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டார். தனியார் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றின் செய்திக்கான நேர்காணலின் போது அவர் இதனை கூறினார். JR காலம் தொட்டு மஹிந்த காலம் வரை இந்த நாட்டில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அதுபோன்ற ஒரு சம்பவமே என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எனக்கு தெரிந்த விடயங்களை தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்துள்ளதாகவும் அவற்றை வெளியிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பெனவும் மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி IS இயக்கமே ஆகும். அமெரிக்காவின் CIA உளவு பிரிவும் அதனை உறுதி செய்துள்ளதாக மைத்ரிபால சிறிசேன கூறினார். வாக்காளர்களுக்கு மீண்டும் லஞ்சம் வழங்குவதாக ஜனாதிபதி மீது சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான AM சுமந்திரன் தேர்தலுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சமீபத்திய அறிக்கை குறித்து கவலை தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலே அவர் இதனை கூறினார். தேசிய மக்கள் சக்தியால் நிர்வகிக்கப்படும் சபைகளுக்கு நிதி எளிதாக ஒதுக்கப்படும் எனவும் சுமந்திரன் குறிப்பிட்டார். இது ஒரு தேர்தல் குற்றம் என்பதால் இது தவறானது என சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இது மிகவும் தீவிரமானது, ஏனெனில் தேர்தல் ஆணைக்குழுவின் வேண்டுகோளின் பேரில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துவதற்கான சரியான நிலைமைகளை உருவாக்குவதை உறுதி செய்வதே ஜனாதிபதியின் செயல்பாடுகளில் ஒன்றாகும் எனவும் சுமந்திரன் வலியுறுத்தினார். இலங்கை தேர்தல் ஆணைக்குழு செயல்படுமா எனவும் சுமந்திரன் கேள்வி எழுப்பினார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அரசியல் பேரணியின் போது தேசிய மக்கள் சக்தியால் நிர்வகிக்கப்படும் சபைகளுக்கு எளிதாக நிதி ஒதுக்குவேன் எனவும் மற்றவர்களுக்கு அல்ல என்றும் ஜனாதிபதி சமீபத்தில் கூறியதை அடுத்து பல அரசியல் கட்சிகள் கவலைகளை எழுப்பியுள்ளன. தாம் கூறும் கருத்துக்களை சிலர் திரிவுபடுத்துவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வெற்றி பெறாத சபைகளுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என கூறவில்லை. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான தனது சமீபத்திய கருத்துக்கள் எதிர்க்கட்சிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியால் வெற்றி பெறாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாது என தான் கூறியதாக கூறப்படும் கூற்றுக்களுக்கு ஜனாதிபதி பதில் வழங்கியுள்ளார். தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய ஜனாதிபதி மத்திய அரசால் கவனமாக சேகரிக்கப்படும் நிதி ஊழல் நிறைந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒதுக்கப்படாது என்று மட்டுமே கூறியதாக தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கருத்து தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ள சபைகள் மட்டுமே அவற்றை பெறும் என்பதல்ல எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசு பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்வதை தவிர்ப்பது போல உள்ளூராட்சி மன்றங்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார்.
மத்திய அரசு திருடாமல் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்ந்தும் திருடும் போது என்ன நடக்கும் என கேள்வி எழுப்பியுள்ள ஜனாதிபதி மத்திய அரசு வீண்விரியத்தை தவிர்க்கும் அதே வேளையில் பிரதேச சபைகள் பணத்தை வீணாக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு மக்களின் பணத்தை ஏன் தெரிந்தே ஒப்படைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். வன்முறையில்லாத நாட்டை கட்டியெழுப்புவோம் என பிரதமர் உறுதியளித்துள்ளார். எதிர்கால சந்ததியினருக்காக போரின் வலியையும் வன்முறையையும் அனுபவிக்காத ஒரு நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைவோம் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை கூறினார். முன்னைய அரசாங்கங்களில் கிராமிய அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் ஒரு சிறிய அளவு மட்டுமே கிராமத்தை வந்தடைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். அவை இடையிலுள்ள தனிப்பட்ட நபர்களின் சட்டை பைக்குள் சென்றமையின் கிராமங்கள் முறையாக அபிவிருத்தி அடையவில்லை எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பாதுகாப்போம் என்பதையும் பிரதமர் வலியுறுத்தினார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அதிக அளவு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் மோசடி அல்லது ஊழல் இல்லாமல் அபிவிருத்தி திட்டங்களுக்கு அந்த பணத்தை முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு குழுவை பிரதேச தலைமைத்துவத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் கூறினார். இந்த பகுதிகளில் உட்கட்டமைப்பு மட்டுமல்ல ஏராளமான மனித உயிர்களும் அளிக்கப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். இதுபோன்ற விடயங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்கவும் அரசாங்கம் செயற்படும் எனவும் பிரதமர் உறுதியளித்தார். ஹெட்டனில் தேயிலை ஏற்றிச் சென்ற டிப்பர் ரக ரொலி ஒன்று வீதியை விட்டு வெளியே கவிழ்ந்ததில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். தேயிலை ஏற்றிச் சென்ற டிப்பர் லொரியொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் டிப்பர் லொரியில் இருந்த 3 பேர் காயமடைந்து டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் ஹெட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் நோர்வுட் சென்ட் ஜோன் டிலரி தோட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. பொகவந்தலாவ லொய்னோன் தோட்டத்திலிருந்து ஹெட்டன் வெனராஜா தோட்டத்திற்கு தேயிலை கொழுந்துகளை ஏற்றிச் சென்ற டிப்பர் லொரியில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாக லொரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் விபத்து நடந்த நேரத்தில் டிப்பர் லொரியில் 7 பேர் பயணித்ததாக தெரிவித்தனர். கிழக்கில் கொளுத்தும் வெயிலால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடரும் உஷ்ணமான காலநிலையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. மட்டக்களப்பு நகரில் முக்கிய தேவைகளுக்காக வரும் மக்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதிக உஷ்ணம் காரணமாக வயோதிபர்கள், நோயாளிகள், பெண்கள், சிறுவர்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மரநிழல்களில் ஒதுங்கியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய பொதுமக்கள் நண்பகல் வேளையில் வெளியில் நடமாட வேண்டாம் என தெரிவித்திருந்த போதும் அதிகமான மக்கள் மட்டக்களப்பு நகரில் தங்களது தேவைகளை நிமித்தம் வருகை தந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது மாவட்டத்தில் நிலவும் அதிக உஷ்ணமான காலநிலையினால் விவசாய நடவடிக்கைகளும் பாதிப்படைந்துள்ளது. இதேவேளை மாவட்டத்தில் பயன் தரும் வாழை, மா, தெங்கு பயிர்ச்செய்கையும் அதிக உஷ்ணம் காரணமாக பாதிப்படைந்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தென்னை மரங்களின் இலைகள் கருகுவதுடன் அதன் விளைச்சலும் பாதிப்படைந்துள்ளது. இதனால் தேங்காயின் விலைகளும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வன சர்வதேச செய்திகள். K218B புதிய உலகம் தற்போது சர்வதேச அரங்கில் பேசப்படுற ஒரு விஷயமா இந்த K218B என்கின்ற ஒரு கோள், அதே போல புதிய உலகம், இந்த 2 விஷயம்தான் தற்போது சர்வதேச அரங்கில் பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயமா காணப்படுது. என்ன இந்த K218B அதே போல புதிய உலகம், 2க்கும் என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு கேள்விக்குரிய எழுப்பலாம். ஆமாம், தற்போது உலகத்தில் புதிய ஒரு உலகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த வளிமண்டலத்தில் இன்னும் ஒரு உலகம் இருக்கிறதா விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னரே இந்த K218B என்கின்ற ஒரு புதிய கோள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கோளில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான சாத்தியங்கள் காணப்படுறதாகவும் 2 வருஷத்துக்கு முன்னமே
விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதனை உறுதி செய்கிற வகையில் தற்போது குறித்த கோளில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சில ஆதாரங்கள், வேதியியல் ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்பென விளையாட்டு செய்திகள். IPL தொடரின் 37வது போட்டியில் பஞ்சாப் மற்றும் பெங்களூர் அணிகள் முல்லன்பூர் மைதானத்தில் இன்று மோதவுள்ளன. இந்த போட்டி சரியாக 3:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. அத்துடன் IPL தொடரின் 38வது போட்டி சென்னை மற்றும் மும்பை அணிகள் மோத இருக்கின்றன. இன்று இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி மும்பையில் நடைபெறவுள்ளது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.